ஒரு பவுலில் 1/2 கப் அளவு கம்பும் அதே பவுலில் 1/2 கப் அளவு இட்லி அரிசியும் 1/2 கப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கப்பில் 1/4 கப் அளவு கருப்புளுந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு அவலும் வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு 2 மணி தண்ணியில் அலசி எடுத்துட்டேன். அடுத்து இந்த அரிசியும் மில்ட்டுன்னு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துச்சு இதை ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஊறி வந்துடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மில்டன் பருப்பு எல்லாமே நம்மளுக்கு செம்ம சூப்பராக ஊறி வந்துடுச்சு. இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பருப்பில் இருக்க தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுக்க பார்த்தீங்க தண்ணி, அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். பதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரவை பதத்தை விட கொஞ்சம் தான் குறை கம்மியாக இருக்கணும். அந்தளவு ஃபஸ்ட் நான் அரைச்சி அதை வேறொரு பவுலுக்கும் அப்படியே மாற்றிட்டு இதை அப்படியே 8 மணி நேரத்துக்கு நம்ம மாவை புளிக்க வரேன். 8 மணி நேரத்துக்கு மாவு பார்த்தோம் அப்படின்னா நல்லா புளிச்சு நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி காட்டும் போதே பாருங்களேன் உள்ளே எவ்வளோ தூரம் மாவு காற்று பூந்து அதே மாதிரி புளிச்சு வந்திருக்குன்னு. தோசைக்கல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த தோசைக்கல்ல 2 சொட் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துச்சு அதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து 2 கரண்டி அளவு மாவானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். மாவை சேர்த்துச்சு நல்லா ரவுண்டாக அழகாக நான் மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். மாவானது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். அடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை அடுத்த பக்கத்தை அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக பார்த்திங்களா. இப்படியே முன்னாடி பின்னாடி 2 பக்கம் வேக வச்சுட்டோம். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுமே நம்ம இதே மாதிரி தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படியே இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது இந்த மாவு. நீங்கள் நல்லெண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துச்சு எல்லா தோசையும் இதே மாதிரி நான் சுட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான். நம்மளுக்கு ஹெல்த்தியான கம்பு கருப்புளுந்து தோசை ரெடி. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.